ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காண்டி நம்ம ஊருக்கெல்லாம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு. அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறத நான் அப்படியே சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து காலையில் நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு தாங்க நம்ம ஊருக்கே வந்தோம். வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு காலையில் இருந்துச்சு குட்டி தம்பி கூடையெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே அக்கா எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி என்னடி அழகி என்னம்மா. காலையில் எல்லாருமே அக்கா அண்ணி எல்லாருமே எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன சமைச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ரசம், சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் தொக்கு, அப்புறம் அப்பளம், வடை இதெல்லாம் தாங்க செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. எங்கள் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்காண்டி தான் இன்றைக்கி முகூர்த்த புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருக்கோம். எங்கன்னா என் தங்கச்சி வரலையேன்னு நினைப்பீங்க. என் தங்கச்சிக்கு வந்து செம் எக்ஸாம் நாளைக்கு இருக்கனால நீங்கள் போய் வீடியோ கால் பண்ணுங்கள், நான் வந்து அதில் எனக்கு பார்த்து நான் எடுத்துக்கிறேனால நான் வரல, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். தம்பி வெயில்ல நெகுல கூப்பிடணும் மூக்கு நோண்டி போயிட அதுக்கு மேல ஒரு மூக்கு நோட்டி என் மகன் நெடுல எங்கடா போகிறேன்? கையோட அத்தை போட்டோ எடுத்துட்டு அத்தைக்கு மாமாக்கு ட்ரெஸ் எடுக்க. அப்படியா? சுபின் ஒரு ஹாய் சொல்லிரு. கை சீப்பி தூங்குற அங்க அங்க என்னத்தை போட்டா கம்முனு கொஞ்சம் நேரம் கம்முனு எடு அழகிய கை சீப்பிய எங்கடா போகிறா? சுபின் மாதிரியே அத்தைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 பேர் கிளம்பி போவோங்க. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தாய் மாமா பையனுக்கு தாங்க நாங்கள் பாப்பாவை கொடுக்குறோம். மாப்பிள்ளையை வந்து நான் உங்களுக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு காமிக்கிறேங்க. மாப்பிள்ளை வந்து நிறைய 2-3 இடத்துல நம்ம வீடியோலேயே வந்திருப்பாங்க. நான் சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். மாப்பிள்ளையை வந்து கல்யாணத்தன்னைக்கு காமிக்கிறேங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா, சின்னக்கா, பெரியக்கா வந்திருந்தாங்கங்க. அவங்க கூட கொஞ்சம் நின்று பேசிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி எங்கே எடுக்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனியில் இருக்க தேனி ஆனந்தம் அங்கே தாங்க வந்திருக்கோம். ரேட் அதிகம் நல்லா இல்லை. உங்களையெல்லாம் சேலை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கு? க்ளீனாக இருக்குது. ஏண்டா நீ சேரீயெல்லாம் எடுத்து அவளுக்கு வீடியோ காலில் காமிச்சாங்க. ஒரு 2-3 சேரீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சேரீ வந்து ஃபிக்ஸ் பண்ணி டக்குன்னு வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. நாங்கள் ரிட்டன் வந்து ஊருக்கு தாங்க கிளம்பி போகிறோம். ஊருக்கு கிளம்பி போயிட்டு நாளைக்கு காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். ஏன்னா நேற்று நைட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த டயர்ட்னஸை இன்னுமே போகலை. வெயில் பார்த்திங்கன்னா மாமாங்கூரில் பயங்கரமான வெயிலாம், மூஞ்சியெல்லாம் எரியுதுங்க அப்படியே தகதகணும். உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சி விடு தம்பி. இந்த சேரீ தாங்க முகூர்த்தத்துக்காண்டி எடுத்திருக்கோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு முகூர்த்தத்துக்காண்டி எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பேஸ்டல் ஆரஞ்சு கலருங்க. ஆரஞ்சு வித் எல்லோ, இல்லை பேபி பிங்க்கு எல்லாம் கலந்தது தாங்க. இது வந்து நிச்சயதார்த்த புடவைங்க. ஒரு ராமர் கிரீன், முந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் பிங்க் கலர் மாதிரிங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறீங்கன்னு. இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால் எடுத்துக்கிட்டோங்க. மாப்பிள்ளைக்குமே பார்த்திங்கன்னா மேட்சிங் வந்து பாப்பாவுக்கு சேரீ என்ன கலரோ அதே தாங்க எடுத்துக்கிட்டோம். வேறெல்லாம் எதுவுமே எடுக்கல.
இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கெல்லாம் ஒரு 8 மணிக்கெல்லாம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சுபீனு இங்கே பாரு, சுபீத்து பாய். அண்ணா போலாமா? மாமாங்கூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி பக்கத்தில் வந்து சின்னம்னூர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தாங்க. அங்கே தாங்க மாமாங்க ஊர் இருக்குது. அங்கே தாங்க நம்ம அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் பெரியமாட்டா அண்ணா மாமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து இன்னும் பாப்பா கல்யாணத்துக்கு தாங்க வரும். கிளம்ப மாட்டீங்க, மாமா எந்திரிக்கிறது 9 மணிக்கு வந்துருக்கீங்க. இதுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணி நிற்கியாமா? காலையில் வெள்ளனா கிளம்புனால வீட்டில் சாப்பிட்லைங்க எல்லாரும் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை, ஆளுக்கு ஒரு பூரி தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இன்னும் வந்து பாப்பா கல்யாணத்துக்கு தாங்க இது மாதிரி எல்லோரும் ஒன்று சேர முடியும். பாப்பா கல்யாணத்து வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.